ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் ரியலி சாரி. நான் ஒரு லாங் கேப்பில் ஒரு 10-12 டேஸ்க்கு நான் உங்ககிட்ட கனெக்டே பண்ணலை. வீடியோஸும் ரொம்ப எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக என்னோடய கசின் சிஸ்டருக்கு வந்து ஒரு மேரேஜ் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போக வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் வந்து எடுக்க முடியல. பட் தென் ஆஃப்டர் ரிட்டர்னிங் பேக் எனக்கு இந்த ட்ராவலில் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய தண்ணி குடித்து ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ திருப்பியுமே வந்து வீடியோஸ் போடலான்னு வந்தேன். அண்ட் யா, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. ஈவினிங் டைம் வெட்டிங்கில் என்னால் எல்லாமே கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் ஏன்னோ அவங்களுக்கு ஒரு சில ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் இருக்கும். அதனால் அந்த ப்ரைவசியை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் பெருசாக இந்த வீடியோவும் கேப்சர் பண்ணல. பட் தென் ஒரு சில விஷயம் நான் சொல்லணும். நீங்கள் என்றைக்காவது லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ட்ரிங்க் மோர் வாட்டர். ஓகே, நீங்கள் plenty ஆஃப் வாட்டர் குடிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின். ஏன்னா நம்ம போகிற டைமில் தண்ணி குடிக்கவே தோணாது. அப்படியே நம்ம பாட்டுக்கு இருப்போம், ஜாலியாக இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்போம். பட் ஏன்னோ செல்ஃப் கேர் இஸ் அ மஸ்ட். முதல்ல தண்ணி நிறைய குடிங்க. அண்ட் கையில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். கொஞ்சமாவது ஸ்டாமினா இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கேயும் நம்மளுக்கு கிடச்சிரும். பட் அந்த ஃப்ரூட்ஸும் வாட்டரும் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நிறைய குடிச்சிட்டே இருங்க. அது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சில டைம் கல்யாண சாப்பாடு ஒத்துக்கலாம், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் சொல்கிறேன். எந்த ஒரு ஃபுட் பாய்சன் அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஒரு அல்சர் மாதிரியோ இல்லை ஏப்பம் வந்துட்டுருக்கு, இல்லைனா எனக்கு வந்து இன்னும் ஜீரணம் ஆகலை அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா 2 ஐட்டம் போடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும். சரியான மேஜிக்கல் ப்ராடக்ட்டுங்க அது. நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணல. பட் தென் ஐ ஸ்டார்டட் ட்ரையிங். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இன்டைஜஷன் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னா 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரு 4-5 பீஸ் பெப்பர். நான் சொல்கிறது வந்து 5 மிளகு மட்டும் தான் எடுக்கணும். நிறைய எடுத்து போடாதீங்க, ஏன்னா அதுவுமே ஒரு ஹீட் ஆகிற பொருள் தான். ஸோ அந்த 4-5 பெப்பர் அண்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு யூ ஷுட் சூ இட். நல்லா சூ பண்ணுங்க. சூ பண்ணி அதோட எசன்ஸ் உங்களுக்கு உள்ளே போகும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது ஒரு நிறைய பேர் ஜெல்யூசில் போடுவாங்க. நிறைய பேர் அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரிலீஃப் கிடைக்கும்ல. அதை விட சீக்கிரமாக இதில் ரிலீஃப் கிடைக்கும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்டைஜஷன்லாம் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஜீரகம் ப்ளஸ் ஒரு 4-5 பீஸ் மிளகு போட்டு நல்லா சூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க. இட் வில் பி ஆசம். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங், இந்த வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் டூ கமெண்ட். எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இட் இஸ் அ டைஜஷன் ஃபேக்டர். நான் சொல்கிறது வெத்தலை மட்டும், அதை பார்க்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது க்ரீன் பீட்டில் லீஃப், வெறும் வெத்தலை சொல்கிறேன். வெத்தலை வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் இன்டைஜஷன் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணாதீங்க. இதை சாப்பிட்டா எனக்கு டைஜஸ்ட் ஆகுதுன்னு நம்ம டெய்லி எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. எதுவுமே நிறைய எடுக்கக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த வெத்தலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா சூ பண்ணிவிட்டு அதோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் சூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிருங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இன்டைஜஷனில் நிறைய பேருக்கு தலைவலி வரும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஏப்பமாக வரும். இந்த மாதிரி சிம்டம்க்கெல்லாம் இந்த 2 சொல்யூஷன் பக்காவாக ஒர்க் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரொம்ப நல்ல மேஜிக் கொடுத்தது. ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு என் வாய்ஸ்லேயே தெரியும், ஒரு கோல்டு காஃப் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நமக்கு ஹீட் ஆகும் போதே எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் ஹீட் ஆகாமல் பாடியை பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, இந்த உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு கோம்போ செஞ்சுருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு மூலையில் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா லைக் மட்டும் போடுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி தான் மாவு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கே நம்ம வந்து தோசை ஊற்ற முடியாது. ஸோ சப்பாத்தி தான் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு பண்ணணும்னா. அந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது டக்குன்னு எனக்கு குக் பண்ணணுமா, இன்றைக்கி பண்ணணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் ஈட் அவுட் சைட் ஃபுட். அதுவுமே இப்போ வேண்டாம் அப்படிங்கிறதுனால சரி நம்ம வந்து டைஜஸ்டிவாக ஏதாவது ஒன்று நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சட்னி இருக்குல்ல, வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு பதிலாக ஒரு
ஒரு நல்ல ரெசிபி, அதாவது நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரெசிபி மாதிரி நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வாங்க பாருங்கள் என்னோடய குக்கிங் தெரப்பி பாருங்கள். இது தாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து வெங்காய சட்னி, வெங்காயம், பூண்டு, இந்த மிளகா, ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். பிகாஸ் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது அதை ரொம்ப எடுக்கக்கூடாது. யூஸ்வலாக மிளகா ரொம்ப நான் போட மாட்டேன், எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்காது. அண்ட் தென் தனியா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக நான் கூப்பிட்டேன். தனியா இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர் ஃபார் டைஜஷன். நல்ல டைஜஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தனியா அண்ட் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நம்ம இன்னும் சால்ட் போடல. நீங்கள் அரைக்கும் போது சால்ட் போடுங்க. நான் யூஸ்வலாக அப்போ தான் போடுவேன், வதக்கும் போது போட மாட்டேன். அரைக்கும் போது நீங்கள் சால்ட் போட்டு அரைச்சிடுங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சட்னி நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சட்னி. இது வந்து ஒரு மாதிரி ரா கலரில் இருக்குது. ஐ மீன் ஒரு லைட் ப்ரௌன். பிகாஸ் நான் வந்து நிறைய மிளகா போடல. மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். பட் ஐ டோன்ட் டேக் ஸ்பைஸ் டூ மச். ஸோ நான் வந்து மிளகா கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ஹெல்தி ரெசிபி. ஆனால் என்ன கொடுமைனா நம்ம சப்பாத்திக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சட்னியை. பட் தென் நோ அதர் கோ. சப்பாத்திக்கு நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பிகாஸ் நான் கொஞ்சம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஒரு 5-10 டேஸில் வந்துட்டு எனக்கு இன்டைஜஷன் ரொம்ப செஞ்சிருச்சு. பிகாஸ் யூனோ நம்ம டைஜஸ்ட் ஆனால் தான் ஒழுங்காக ஹெல்த்தியாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக பாடியில் ஃபுட் டைஜஸ்ட் ஆகணும். எனக்கு டைஜஸ்டே ஆகலை. பிகாஸ் எனக்கு ட்ராவல் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு சில டைம் அவுட் சைட் ஃபுட் செட் ஆகாது. ஸோ அதனால எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம என்னென்னலாம் ரெமெடிஸ் எடுத்தோமோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் ஷேர் பண்ணேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் நம்ம vlogs ரெகுலராக வரும். மீட் யூ இன் அப்கமிங் vlogs. Thank you so much for watching. Bye bye.